வணக்கம் நேயர்களே, 40 நாடிக்கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் மற்றும் புதுவைக்கான மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. தமிழகம் எங்கும் முதல் நாளான இன்று மட்டும் 20 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் முக்கிய கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் இரு கட்சிகளும் தங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன. காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர் தேர்விலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் பரப்புரையையும் தொடக்கியுள்ளனர். தேர்தல் களம் இவ்வாறு சூடுபிடித்திருக்கும் நிலையில் நாம் இன்று பார்க்கவிருக்கும் மக்களவை தொகுதி வேலூர் மக்களவை தொகுதி. சட்டப்பேரவை இடைத்தேர்தலை சந்திக்கும் ஆம்பூர், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கும் வேலூர் மக்களவை தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை முதலில் பார்க்கலாம். வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு முன்னர் பேரணாம்பட்டு, ஆரணி ஆகிய தொகுதிகள் வேலூர் மக்களவை தொகுதிக்குள் இருந்தன. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த செங்கோட்டுவன் வெற்றி பெற்றார். பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்ட புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் 2ஆம் இடம் பிடித்தார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் வேலூர், அணைக்கட்டு ஆகிய 2இல் திமுகவும், கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 4இல் அதிமுகவும் வெற்றி பெற்றன. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,07,817. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,90,154 பேர், பெண் வாக்காளர்கள் 7,17,581 பேர், இதர வாக்காளர்கள் 82 பேர். இந்த வேலூர் மக்களவை தொகுதியில் இதுவரை வென்றவர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். 1951ஆம் ஆண்டு முதல் மக்களவைத் தேர்தலை சந்தித்து வரும் வேலூர் தொகுதியில் காங்கிரசும் திமுகவும் தலா 5 முறை வெற்றி பெற்றுள்ளன. தொடக்க காலத்தில் இரட்டை உறுப்பினர்களை கொண்டதாக இருந்தது வேலூர் தொகுதி. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் மற்றும் CWL எனப்படும் காமன்வெல்த் கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்தர் ஆகிய இருவரும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முத்துகிருஷ்ணன் மற்றும் NR முனியசாமி ஆகிய இருவரும் மக்களவை உறுப்பினர்களாயினர். அதனையடுத்து 1962ஆம் ஆண்டு முதல் ஒற்றை உறுப்பினர் தொகுதியாக மாறியது வேலூர். 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் அப்துல் வாஹித் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார். 1967 தேர்தலில் இத்தொகுதியை திமுக முதன்முறையாக கைப்பற்றியது. அக்கட்சியின் குசேலர் வெற்றி பெற்று மக்களவை சென்றார். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் உலக நம்பி வெற்றி பெற்றார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஸ்தாபன காங்கிரஸைச் சேர்ந்த தண்டாயுதபாணி வென்று மக்களவை உறுப்பினரானார். 1980 தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் AKA அப்துல் சமது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி கண்டார். 1984 தேர்தலில் அதிமுக சார்பில் ஏசி சண்முகம் தேர்வானார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் AKA அப்துல் சமதுவும், 1991இல் நடைபெற்ற தேர்தலில் அதே கட்சியின் சார்பில் அக்பர் பாஷாவும் நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகினர். 1996இல் திமுகவின் சண்முகம் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து 1998, 1999 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் பாமகவின் NT சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு சென்றார். 2004ஆம் ஆண்டு தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் KM காதர் மொய்தீன் மற்றும் 2009இல் அதே கட்சியின் அப்துல் ரஹ்மான் ஆகிய இருவரும் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு மக்களவைக்கு சென்றனர். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் செங்குட்டுவன் வெற்றி கண்டார். வேலூர் மக்களவை உறுப்பினர் செங்குட்டுவன் குறித்தும் அவர்தம் செயல்பாடுகள் குறித்தும் பார்க்கலாம்.
வேலூரில் வழக்கறிஞராக அறியப்பட்ட செங்கோட்டுவன் அதிமுகவில் இணைந்த சிறிது காலத்திற்குள்ளேயே மாவட்ட வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பதவியை பெற்றுள்ளார். வாதிடும் திறமையால் கட்சியின் மேலிடத் தலைவர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற இவர் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். பின்னர் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மக்களவை நடவடிக்கைகளில் பெரும்பாலும் கலந்து கொண்டுள்ளார் செங்கோட்டுவன். தேர்தல் நேரத்தில் இவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். தொகுதிக்குள்ளேயே இவர் வசிக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். அகரம்சேரி, ஒதியத்தூர், நாயக்கநேரி கிராமங்களை தத்தெடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செங்கோட்டுவன் இதில் மின் விளக்குகள் அமைத்துக் கொடுத்துள்ளார் என்றும், குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள் மக்கள். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது உட்பட அனைத்திற்கும் குரல் கொடுத்துள்ளார் என்கிறது எம்பி தரப்பு. வேலூர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் செங்குட்டுவன் தொகுதிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து அத்தொகுதி வாசிகளிடம் கருத்து கேட்டோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில்கள் என்ன பார்க்கலாம். செங்குட்டுவன் ஐயா அவர்கள் தேர்தல் அப்போ மட்டும்தான் மக்களை சந்திச்சார். தேர்தலுக்கு அப்புறம் அவரை காணவே முடியல. அவர் செய்த திட்டங்கள் என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு பயணிகள் நிற்கும் நிழற்கூடம் மட்டும்தான் கட்டினதாக எனக்கு தோணுது. அதுவும் திட்ட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு மக்கள் பணத்தை வீணடித்த ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். வேலூர் தொகுதியில் செங்குட்டுவன் சொல்லி ஒரு பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னால் ஓட்டு கேட்க வந்தார். அதோடு சரி, நன்றி சொல்ல கூட வரல அவர். வேலூரில் சப்வே கட்டுறேன்னு சொன்னார் சிஎம்சி எதிரில், அது கூட கட்டலை. கஸ்பா பகுதியில் ஓவர் பிரிட்ஜ் கட்டி 2 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அது 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது இது வரைக்கும் அந்த திருப்பி வாங்க பண்ணல, ஒன்றும் இல்லை, இன்னும் வேலையே முடிக்கல. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு போனதோடு சரி, இடையில் ஒரு முறை மட்டும் வந்தார். இதை செய்யலாம் அதை செய்யலான்னு சொன்னாருங்க. ஆனால் எதுவும் செய்யலை. போஸ்ட் ஆஃபீஸ் இடம் சொந்தமாக போஸ்ட் ஆஃபீஸ் இடம் இருந்தும் பில்டிங் கட்டாத வாடகை கட்டத்திலே இருக்குது. காவனூர் ரயில்வே ஸ்டேஷனை விரிவாக்கம் கேட்டிருந்தோம், ஒரு 4 ட்ரெயின் நிறுத்துறதுக்காக. இது கேவிக்கு ஒரு தொகுதியின் ஹெட் குவார்ட்டர்ன்றதுனால ஒரு 4 ட்ரெயினை கேட்டிருந்தோம். அந்த 4 ட்ரெயினை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி கேட்ட வாக்கிலே போயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. என்ன இந்த தொகுதிக்கு, குறிப்பாக வேலூர் தொகுதிக்கு, கேவி குப்பத்துக்கு என்ன செய்தார் அப்படின்றது நாங்கள் இன்றைக்கு வரையும் சொல்ல முடியல. குறிப்பாக இளைஞர்கள், இங்கே ஏராளமான இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு யாருமே கவனிக்க மாட்டுறாங்க. வரக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அதை செய்யணும். நாங்கள் தொழில் போங்க அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நிறைய முறை நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றலை. அவங்க மேற்படி வர்றவங்க அதை நிறைவேற்றினாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். மேற்படி எங்களுக்கு சாலை வசதி சரியான கிடையாது, கால்வா வசதி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த தொழில் பூங்கான்றதுக்கு இந்த ஒரு பிள்ளைங்கள் விளையாடுறதுக்கு கூட இடம் கூட கிடையாது. ஒரு கோயில் குளம் கட்டுறதுக்கு கூட எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப நலிஞ்சு இந்த இடத்துல இருக்கிறோம். எங்கள் தொகுதி வந்ததும் இல்லை, பண்ணல கிடையாது. ஒரு காவா வசதியில், ரோடு வசதியில், தண்ணி இல்லை, உப்பு தண்ணி. எங்களுக்கு வகனங்கள் திட்டம் தண்ணி வந்துச்சு. நாங்கள் வில்லேஜுக்கு எங்களுக்கு உங்களுக்கு தண்ணியே கிடையாதுன்றாங்க. கேட்டாக்கா அது டவுனுக்கு மட்டும் தான் தண்ணி, எங்களுக்கு தண்ணி இல்லைன்றாங்க. அதுவும் அவர் அந்த ஏற்பாடு பண்ணல. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகள் வெற்றி பெற்று போனால் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. தேர்தல் நேரத்தில் தான் அவரை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கே இருக்கிறாரு என்னன்னு ஒன்றும் தெரில. இங்கே ஆம்பூர் தொகுதியில் அரசு கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு, கொண்டு வந்தாலும் கொண்டு வரலன்னு தெரில. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் செய்ய இயலாத காரணத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரால் கொண்டு வர என்று பார்த்தார். அதுவும் கொண்டு வரவில்லை. அவர் எந்த விதமான முன்னேற்றமும் ஆம்பூருக்கும் வேலூருக்கும் செய்யவில்லை. இந்த ஆம்பூர் என்பது அந்நியசிரவாணியை ஈட்டி தருகின்ற மிகப்பெரிய நகரமாக திகழ். இங்கே ஆயிரக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் தொழிற்சாலை, காலனி தொழிற்சாலையும், தேநீரை தோல் பதப்படுத்தும் தொழிற்சாலை வேலை செய்கிறார்கள். ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆம்பூரில் மையப்பகுதியிலே நேஷனல் ஹைவே நெடுஞ்சாலை வந்துவிட்டது. ஆனால் இங்கே பைபாஸ் சாலை தேவைப்படுகிறது. இல்லை, ஏற்கனவே இருந்த எம்பியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறது கூட வராத ஒரு எம்பி அப்படின்ற ஒரு பெரிய குறைபாட்டோடு அவர் செயல்பட்டாருங்க. செய்ய வேண்டிய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகாது மட்டும் இல்லாமல் ஒரு குறையை கேட்கறது கூட வராத அளவுக்கான சூழ்நிலை இருந்ததுனால அவர் யாருன்னே முகமே தெரியாத அளவுக்கு ஒரு எம்பியாக இருந்து அவர் பீடியே முடிஞ்சு போச்சுங்க. அதிமுக எம்பியாக இருந்த செங்குட்டுவன் ஒரு வேலையும் செய்யலை, எங்கள் தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலை. அது போன்று இல்லாமல் இப்போ வருகிற வேட்பாளர்கள் மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் இங்கே தேவைப்படுகிறது. ஒன்று, அரசு கலைக்கல்லூரி வேண்டும் முக்கியமாக. அதே போன்று நீட்டவுன் ரயில்வே பிரிட்ஜி இங்கிருந்து இடமாற்றப்பட்டிருக்கிறதாக அறிகிறோம். பாராளுமன்றத்திலே எவ்விதமான நடவடிக்கை எடுக்காமல் சென்ற ஒரு சிறந்த எம்பி என்றால் இவருக்கு தான் அந்த பட்டத்தை தர வேண்டும். ஏனென்றால்
இந்த மாவட்டத்தினுடைய தலையாய எந்த பிரச்சனையுமே அவர் கையில் எடுக்கவில்லை. இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மலையக பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மருத்துவ வசதி இல்லாமலும் கல்வி இல்லாமலும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு உத்தரவாதத்தை தருகின்ற ஒரு எம்பியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினராக இருந்தார் செங்குட்டுவன். அவர் வாக்குகளை வாங்கின்னு மட்டும் போனார் ஒழிய நன்றி சொல்வதற்கு கூட எங்கள் பகுதியில் திரும்பி பார்க்கல. செங்குட்டுவன் ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதே எங்கள் மக்களுக்கு தெரியாத ஒரு முகம் கூட தெரியாது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராகி எங்கேயும் அங்கங்கே ஒரு கோபுர விளக்கு மூலமாக மட்டும்தான் அவரை பார்க்குறோம். வேலூர் மக்களவை தொகுதியில் நிறைவேற்ற வேண்டியிருக்கும் பணிகள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இந்நிலையில் முக்கிய கட்சிகளின் சார்பில் யார் யாரெல்லாம் களம் காண்கின்றனர், வேலூர் தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன, இவை குறித்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கவிருக்கிறோம். இணைந்திருங்கள். 40 நாடிக்கணிப்பில் இன்று வேலூர் மக்களவை தொகுதி குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கிய கட்சிகள் வேலூர் தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. இத்தொகுதியில் யார் யார் களம் காண்கின்றனர் என்பதை இப்போது பார்க்கலாம். அதிமுக கைவசமுள்ள இத்தொகுதியில் அக்கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார். அதுவும் இரட்டை இலை சின்னத்திலேயே களம் காண்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்த ஏசி சண்முகம் தொடக்க காலத்தில் திமுகவில் இருந்து பின்னர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது அதில் இணைந்து பணியாற்றியவர். 1980 முதல் 84 வரை ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 1984 முதல் 89 வரை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 1999 புதிய நீதி கட்சியை தொடங்கிய இவர் 1984க்கு பிறகு, அதாவது 35 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். பெரும்பாலும் இத்தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சிக்கே வழங்கி வந்த நிலையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின் வேலூர் தொகுதியில் களம் காண்கிறது. அக்கட்சியின் சார்பில் இத்தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த். கட்சியின் அடிப்படை உறுப்பினராக உள்ள கதிர் ஆனந்த் காட்பாடியில் காந்தி நகரில் வசித்து வருகிறார். இவர்களல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் இங்கு போட்டியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2001 முதல் 2006 வரை ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அணைக்கட்டு தொகுதியைச் சேர்ந்த பாண்டுரங்கன் அக்கட்சியின் சார்பில் களமிறக்கப்படலாம் என பேசிக் கொள்கின்றனர். இவரில்லாமல் கட்சியின் மாவட்ட பொருளாளர் அப்பு பாலாஜிக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடும் எனவும் செய்திகள் வலம் வருகின்றன. இனி வேலூர் மக்களவை தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் கிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் 3. ஒன்று குடிநீர் தட்டுப்பாடு. நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு ரொம்பவும். பாலாற்றில் தண்ணீர் கிடையாது. பாலாற்றில் தோல் 18 ஆலைகளுடைய கழிவுகளால் மாசுபட்டிருக்குங்கிறது ஒரு புகார். இது ஒன்று. சாலை போக்குவரத்து, மக்கள் தொகை பெருக்கும். அங்கே பெரிய பெரிய பல்கலைக்கழகம், ஒன்று திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இருக்குது, சிஎம்சி இருக்குது, அப்புறம் விஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு செல்வதற்கான சாலை அல்லது ரயில் போக்குவரத்து வசதிகள் செய்யணும். முக்கியமானது பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம். மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கிட்டத்தட்ட 100-150 கோடி செலவில் அது திட்டத்தை தொடங்கினாங்க. அது அடுத்து வந்த மாநில அரசாங்கமோ அல்லது மக்களவை அந்த தொகுதியில் இருக்கிறவங்களோ எந்த விதமான முனைப்பும் காட்டினதா தெரியலை. மக்களவை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி மத்திய அரசாங்கம் கொடுக்கும். அந்த தொகுதி நிதியை வைத்து அவர்கள் என்ன செய்திருப்பாங்க, ஓரளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான திட்டங்களோட பொதுவான திட்டங்கள் இருக்குல்ல, கம்யூனிட்டி ஹால் கட்டுறது, மற்ற எல்லாம் சின்ன சின்ன அம்சங்கள் ஹோலிஸ்டிக்காக மிகப்பெரிய அளவில் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் இறங்குறதும், தென்பண்ணைக்கும் பாலாற்றுக்கும் இணைப்பு வேண்டுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது. இப்போ 2 கட்சிகளுமே அறிவிச்சிருக்காங்க இணைப்பு நதி திட்டத்தெல்லாம், நதி இணைப்பெல்லாம். இந்த கோரிக்கை ரொம்ப காலமாகவே இருக்குது. இதை செயல்படுத்தணும். ரயில் போக்குவரத்து முக்கியமாக சில இடங்களில் தேவை இருக்குது. அடுத்தது பல இடங்களில் மேம்பாலங்கள் அல்லது சுரங்கப்பாலம், ரயில் பாதையில் மேம்பாலம் சுரங்கப்பாதை இருந்தாலே மக்களுடைய சாலை போக்குவரத்து வசதிக்கு இன்னும் விரைவாகவும் அதிக போக்குவரத்துக்கு வழி ஏற்படும். போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது வேலூர் மக்களவை தொகுதியில் மிகப்பெரிய கடந்த 5 ஆண்டு காலமாக செங்குட்டுவன் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர்.
அவர் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து 78 விழுக்காடு வந்து நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடருக்கு அட்டன் பண்ணியிருக்கிறாரு. நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டிருக்காரு. 400க்கு மேற்பட்ட நூற்றுக்கணக்கான விவாதங்களை கலந்துக்கிறார். 400 கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் என்ன கேள்விகளை கேட்டு நிறுத்தியதோடு முடிஞ்சிட்டு போகிறதில்ல. சிறந்த நாடாளுமன்றவாதிகள் போய் மத்திய அரசாங்கத்தை பர்சியூ பண்ணி வலியுறுத்தி இங்கே இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கேன், எங்கள் தொகுதியை கவனிங்க, அப்போ தான் எங்கள் தொகுதி மக்களுக்கு போகணும், நான் அடுத்த வாட்டி சந்திக்க முடியும், செய்ய முடியும், அதாவது அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த வலியுறுத்தி செயல்படுத்துகிற போக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறதா தெரியல. ஜோலார்பேட்டை வேலூருக்கு இடையில் மின்சார ரயில் அமைக்கணும், பாதை அமைக்கணும், மின்சார ரயில் போக்குவரத்து வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக மக்களிடையில் இருக்குது. இதை வரப்போகிற நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து செஞ்சு தான் தரணும். அப்போ தான் மக்களுக்கு பெருகி வரும் மக்கள் போக்குவரத்தை வந்து ஈடு செய்வதற்கு, அவர்களுக்கு வசதி செய்வதற்கு இது பெரிய உதவிகரமாக இருக்கும். வேலூரில் இப்போ களத்தில் இருக்கிறவங்க வந்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை சார்ந்த ஏசி சண்முகம், இவர் கல்வியாளர். எதிரணியில் வந்து திராவிட முன்னேற்ற கழக சார்பில் திமுக அணி போட்டி வேட்பாளராக இருக்கிறவர் கதிர் ஆனந்த். இவர் முதல் முறையாக நிற்கிறார். பொதுவாக எல்லாருக்கும் கதிர் ஆனந்த் தெரியாது, ஆனால் அந்த ஏரியா மக்களுக்கே தெரியும். அவரும் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் வந்து முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுடைய மகன், முதல் முறையாக களத்தில் இருக்கார். ஏசி சண்முகம் பல ஆண்டுகளாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்பியாக பழக்கப்பட்டவர். அவருக்கு நல்ல பார்லிமெண்டரியன், கல்வியாளரும் கூட. அவருடைய அப்பா பொதுப்பணித்துறை அமைச்சராக பல ஆண்டுகள் இருந்தவர், மூத்த அரசியல்வாதி துரைமுருகன். அவரோட ஆலோசனையை பெற்று தொகுதிக்கு என்ன செய்யணும், மக்களவை தொகுதிக்கு பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் எப்படியெல்லாம் குரல் கொடுக்கணும் என்பதை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டால் நல்லா இருக்கணும். இன்று வரையில் கதிர் ஆனந்தோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அரசியல் களத்துக்கே புதியவர். பொதுக்கூட்டங்களிலே மற்ற இடங்களிலே கூட அவர் வந்தது கிடையாது. முதல் முறையாக துரைமுருகனின் மகன் என்பதில் வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க, அந்த விமர்சனம் இல்லை. அவர் வந்தாலும் என்ன செய்கிறாரு என்கிறதில் அவர் ஸ்டடி பண்ணணும். அது மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து சின்ஸ் இஸ் நியூ, இப்போ அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் புதிய வரும்ன்றதுனால மக்களை அவர் அடிக்கடி சந்திக்கணும். அது முக்கியமான தேவை. 40 நாடி கணிப்பு நிகழ்ச்சியில் இன்று நாம் வேலூர் மக்களவை தொகுதி குறித்து பார்த்தோம். நாளை மேலும் சில கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவிக்கவிருக்கின்றன. அந்த விவரங்களோடு நாம் நாளை பார்க்கவிருக்கும் தொகுதி ஆரணி. இனி அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.